ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2023 வெளியான லைசன்ஸ் அப்படின்ற ஒரு தமிழ் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு சென்சிட்டிவான படங்க. இந்த படத்தோடைய ஒன்லைனர் என்னன்னா, சின்ன பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் டீச்சர் எனக்கு கன்னு வேணும் அப்படின்னு லைசன்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. மொத்த ஊருமே ஸ்தம்பிச்சு போயிருது. சின்ன பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் டீச்சரோட உயிருக்கு யார் ஆபத்து விளைவிக்க போறா அப்படின்ற கேள்வி எல்லோரோட மனசுலையுமே இருக்கு. இவங்க வாழ்க்கையில் அப்படி என்ன நடந்தது, எதனால இவங்க லைசன்ஸ் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்றது தான் மொத்த படமே. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கதை 2002 இருந்து தொடங்குதுங்க. வெள்ளாளப்பட்டி அப்படின்ற ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில பாரதி அப்படின்ற ஒரு பொண்ணு படிச்சு வந்துகிட்டு இருக்கா. அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்டு பாரதி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றா. இந்த ரவி சொல்ற பேச்சே கேட்க மாட்டான்றான். எப்ப பார்த்தாலும் என் பாவாடையை பிடிச்சி இழுத்து விளையாடிக்கிட்டு இருக்கான், டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்ல பாரதி செம்ம கோவப்படுறா. டீச்சர் வந்த உடனே டீச்சர் கிட்ட இந்த விஷயத்த சொல்றா. நான் நேத்தே அவனை வான் பண்ணி விட்டுட்டேன்ல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, வான் பண்ணியும் அவன் கேட்க மாட்டான்றான், நீங்க அவனுக்கு தண்டனை கொடுங்க அப்படின்ற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ ரொம்ப ஓவரா பேசுற, உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்க தண்டனை கொடுக்குறீங்களா இல்ல நான் தண்டனை கொடுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கன் எடுத்து டேபிள் மேல வைக்க எல்லாரும் தெரிச்சு ஓடிடுறாங்க. அப்பதாங்க தெரிய வருது, பாரதியோட அப்பா போலீஸ் ஆபீசரா இருக்கிறாரு. அவருடைய கன்னை இவ ஸ்கூலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கிறா. இத்தனோடு வயசுல இவ்வளவு கோவம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா டீச்சர் பாத்தீங்கன்னா பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண, பிரின்சிபல் உடனடியா நம்ம பாரதியோட அப்பாவை ஸ்கூலுக்கு வர சொல்லி அப்பாவை பிடிச்சி திட்டுன்னு திட்டுறாங்க. என்னங்க நீங்க குழந்தைங்க கிட்ட எல்லாம் கன்னு கொடுத்து பழக்கி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, சார் இது தெரியாம நடந்துருச்சு, இது ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, ஏங்க இது ஒன்றும் விளையாட்டு பொருள் எல்லாம் கிடையாது, உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம், இனிமேல் இது மாதிரிலாம் நடக்காம பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பி வச்சிடறாங்க. நம்ம பாரதியோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா பாரதியை கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சு, ஏம்மா நீ பெரிய ஆளாய் என்ன ஆகணும் அப்படின்னு கேட்க, பாரதி சொல்றா, பெரிய ஆளாய் உங்களை மாதிரியே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகி தப்பு பண்றவங்களை எல்லாம் பட்டுன்னு சுட்டு தள்ளுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, பாரதியோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. என்னதான் பாரதியோட அப்பா டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் அமைதியை விரும்பக்கூடிய ஆளுங்க. அடிதடி பஞ்சாயத்து வயலன்ஸ் இது பக்கமே போகக்கூடாதுன்னு நினைக்கிறவரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ ஏமா போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும், உன் கிளாஸ்ல உனக்கு சயின்ஸ் டீச்சர் ரொம்ப பிடிக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா அந்த டீச்சர் வந்து தப்பு பண்ணா உடனே தண்டனை கொடுப்பாங்க, அதே சமயம் நல்லது பண்ணா உடனே பாராட்டுவாங்க, ரொம்ப கரெக்டா இருப்பாங்க, டீச்சர்னா அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாமா, நீ ஏன் டீச்சர் ஆகக்கூடாது, போலீஸ் ஆஃபீஸர் ஆகி தப்பு பண்ணுறவங்களுக்கு தண்டனை தரதுக்கு பதிலாக தப்பே பண்ணாத மாணவர்களை உன்னால் உருவாக்க முடியும் இல்லையா, அதனால டீச்சர் ஆயிரேன் அப்படின்னு சொல்ல, பாரதி கேட்குற மாதிரி இல்லைங்க. அங்கே கட் பண்ணால் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன். இனி நம்ம பாரதியை நான் ஹீரோயின்னே சொல்கிறேன். நம்ம ஹீரோனுடைய அப்பாவுக்கு இப்போ வயசாயிடுச்சு. நம்ம ஹீரோனுக்கும் ஹீரோவோடைய அப்பாவுக்கும் இடையில ஏதோ ஒரு பஞ்சாயத்துங்க. கிட்டத்தட்ட 15-16 வருஷமாக இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள பேச்சுவார்த்தையே இல்லை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பொண்ணு மேலே அளவு கடந்த அன்பை நம்ம ஹீரோயினோட அப்பா வச்சிருக்கிறாரு. ஹீரோனுக்கு திருமணமாகி இப்போ ஒரு மகள் இருக்கா. ஹீரோனுடைய கணவர் பார்த்தீங்கன்னா இந்த கால் டாக்ஸி கன்சல்டன்சி வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹீரோன் போலீஸ் ஆஃபீஸர் ஆயிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அவங்க டீச்சர் தான் இருக்காங்க. ஹீரோன் ஒர்க் பண்ணுற அதே ஸ்கூலில் தான் அவங்க பொண்ணையும் படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. பொண்ணு காலையில் ரெடியாகி வெளியே வரும்போது நம்ம ஹீரோனுடைய அப்பா சாப்பிட்டியாமா அப்படின்னு சொல்லி கேட்க, சாப்பிட்ட தாத்தா, அம்மா தோசை சுட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு உடனே இவங்க ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. போகிற வழியில் ஒரு லேடி ஃபோன் பேசிட்டு குப்பையை டஸ்ட்பினில் போடாமல் ரோட்டில் போட்டு போக, உடனே நம்ம ஹீரோனுடைய பொண்ணு இறங்கி வந்து, ஆண்டி ஒழுங்கா டஸ்ட்பினில் போடுங்க அப்படின்னு மிரட்டிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்கூலுக்கு போறாங்க. ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் தாங்க அம்மா பொண்ணு பாண்டிங்கெல்லாம். ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் அவங்க டீச்சராக தான் பிஹேவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கிளாஸில் யாரெல்லாம் இன்னைக்கு ஹோம்ஒர்க் முடிக்கல அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு சில பசங்க பொண்ணுங்களாம் எழுந்திரிச்சு நிற்கிறாங்க. ஹோம்ஒர்க் பண்ணாதவங்களுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுத்துடலாமா அப்படின்ட்டு காதை திருகிற மாதிரி வந்து ஃப்ரீயாக விட்டுறாங்க. ஹீரோயின் எல்லா மாணவர்களுக்கும் பிடிச்ச ஒரு டீச்சராக வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப அன்பாக நடந்துப்பாங்க. இப்போ ஊரில் ஒரு முக்கியமான ஒரு வழக்கம் ஒன்று போயிட்டு இருக்குங்க. ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்த பொண்ணுக்கிட்ட முதலாளி அத்துமீறலில் ஈடுபட்டு இருந்திருக்காரு. அந்த பொண்ணு அந்த முதலாளி எதிர்த்து கேஸ் போட்டு இருந்திருக்கா. ஆனால் அந்த முதலாளி என்ன சொல்றாரு அப்படின்னா, என்கிட்ட பணம் பறிக்கிறதுக்காக இவங்க பொய் வழக்கு போட்டிருக்காங்க, என் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி அவரு தரப்புல வாதாடிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த பொண்ணு அவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்லைங்க. ஆனால் இந்த பொண்ணுக்கு ஆதரவா நம்ம ஹீரோயின் வந்து நிற்கிறாங்க. அதாவது நம்ம ஹீரோயின் டீச்சரா மட்டும் இல்லாமல் சமூக நல ஆர்வலராக இருந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த பாலியல் வழக்கெல்லாம் வரும்போது விக்டமுக்கு சப்போர்ட்டாக போய் நிற்கிறாங்க. அதனாலேயே அந்த பொண்ணு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கா. இவங்க இருப்பாங்க, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டும் ஒரு காஃபி ஷாப்ல வச்சு நம்ம ஹீரோனை மீட் பண்றாங்க. அந்த பையன் என்ன சொல்றானா, இவளுக்கு என்ன பிரச்சனைனாலும் இவ கூடயே நான் இருப்பேன், யாரும் இல்லைன்னு இவ ஃபீல் பண்ணணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்ல, இந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு ஹீரோன் சொல்றாங்க. உடனே அந்த பையன் சொல்றான், ஆனா அவனை நான் சும்மா விட மாட்டேன், அவனை கண்டன் தொண்டமா அப்படின்னு ஆரம்பிக்க, இப்பதானே உன்னை நான் நல்லவன் சொன்னேன், எதுனாலும் சட்ட ரீதியா பாத்துக்கலாம், நீ சைலண்டா இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோன் வீட்டுக்கு கிளம்பி வராங்க. வந்த உடனே ஹீரோனுடைய கணவர் ஹீரோனை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ ஹீரோனுடைய மாமியார் சொல்றாங்க, வெளியே தான் அவங்க அப்பா உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு, இப்படியெல்லாம் திட்டாதரா அப்படின்ட்டு. அவருக்கும் கேட்கட்டும், ஊருக்குள்ள எவளுக்கு என்ன பிரச்சனைனாலும் சரி இவ போய் முன்னாடி நின்றா,
பாடுறா, அது எனக்கு பிடிக்கவே மாட்டேதே அப்படின்ற மாதிரி திட்டிட்டு இருக்காரு. வெளியே இருந்து ஹீரோனுடைய அப்பாவும் இதை கேட்டு சங்கடப்படுறாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோனுடைய மாமியார் என்ன சொல்றாங்கன்னா, ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நீ சோசியல் மீடியாவில் ஷேர் பண்றதோட உன்னோட கடமை முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன், ஆனா இவ டைரக்டா போய் நின்று வாதாடுறா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா அப்படின்னு ஹீரோனுடைய மாமியார் ஹீரோனுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. அங்க கட் பண்ண ஒரு அபார்ட்மெண்ட்ல வாழ்ந்து வந்துகிட்டு இருக்கிற ஒரு அம்மாவையும் பொண்ணையும் காட்டுறாங்க. ஸோ பொண்ணை ஸ்கூலுக்கு கூட்டு போறதுக்காக அந்த அம்மா கார்ல வந்து உட்காடுறாங்க. அந்த பொண்ணு எதையோ நான் மறந்துட்டதா சொல்றா. இரு நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கும்போது, இல்லம்மா நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு இவள் லிஃப்ட்டுக்குள்ள போறா. போனதோட சரி அவள் வரவே இல்லை. ரொம்ப நேரமா பொண்ணை காணமே அப்படின்ட்டு இந்த அம்மா லிஃப்ட் கிட்ட வர, லிஃப்ட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா அவள் அழுதுகிட்டு நின்றுட்டு இருக்கா. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பதான் அந்த பொண்ணு கையை காட்டுறா. அந்த வெள்ளை சட்டை போட்டுருக்கிற அங்கிள் என்கிட்ட ரொம்ப டேர்ட்டியா நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய முகமெல்லாம் காயமா இருக்கு. உடனே ஆம்புலன்ஸுக்கு போனை போட்டு ஆம்புலன்ஸ் மூலமா அந்த பொண்ணை கூட்டிட்டு போறாங்க. அந்த வெள்ளை சட்டையை போட்டு இந்த அம்மா அடின்னு அடிக்கிறாங்க. உடனே போலீஸ் வந்து அந்த வெள்ளை சட்டையை அரெஸ்ட்டும் பண்றாங்க. இந்த ஒரு நியூஸை நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிட்டு உடனடியாக தன்னுடைய தம்பிக்கு கால் பண்றாங்க. ஆக்சுவலா ஹீரோனுடைய தம்பி பாத்தீங்கன்னா லாயரா இருந்துகிட்டு இருக்கிறாரு. உடனே நான் சொல்ற இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போறாங்க. அது எந்த இடம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல். இந்த பொண்ணை அட்மிட் செஞ்சிருக்காங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த பொண்ணுடைய அம்மா கிட்ட ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க, உங்களுக்கு துணையா நான் இருக்கேன், நான் ஒரு ஸ்கூல் டீச்சர், என் தம்பி லாயர் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோனுடைய தம்பி வந்து நீங்க ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க, நான் வந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோன் சொல்றாங்க லெட்டர் எழுதி கொடுக்குற நிலைமையில அவங்க இல்ல, நீயே வந்து லெட்டர் எழுதிட்டு வா அப்படின்னு சொல்ல, ஹீரோனுடைய தம்பியை பார்த்தீங்கன்னா சாம்பிள் எழுதிட்டு வந்து கொடுத்து, இதே மாதிரி நீங்க அப்படியே எழுதி கொடுங்க, மற்றது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி தந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோன் வந்து அந்த பாதிக்கப்பட்ட குழந்தையோட அம்மா கிட்ட ஆறுதல் தெரிவிச்சுட்டு அந்த குழந்தைய பார்க்கும்போது ஹீரோனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குதுங்க. அதுக்கப்புறம் ஹீரோன் வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. ஹீரோன் அந்த குழந்தையோட இடத்துல அவங்க பொண்ணை நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நைட் அவங்களுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. ஸோ இன்னைக்கு இந்த பொண்ணுக்கு நடந்தது நாளைக்கு நம்ம பொண்ணுக்கு நடந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தூங்காம இருக்கும்போது அப்பதான் அவங்களுக்கு ஒரு யோசனை தோணுது, நாம ஏன் கன் லைசன்ஸ் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இன்டர்நெட்ல வந்து கன் லைசன்ஸ் அப்ளை பண்றாங்க. இது பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிய வருது. டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒருத்தர் ஹீரோனுடைய அப்பா கிட்ட வந்து உங்க பொண்ணு என்ன விஷயம் பண்ணியிருக்காங்கன்னு இந்த அப்ளிகேஷனை பாருங்க அப்படின்னு சொல்ல, பார்த்தேன், அவ என்ன கேட்குறாளோ அதை பண்ணி கொடுத்துருங்க சார் அப்படின்ற மாதிரி ஹீரோனுடைய அப்பாவும் சப்போர்ட்டாக தான் இருந்துகிட்டு இருக்கிறாரு. இந்த ஒரு சுச்சுவேஷனில் ஹீரோன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. அதாவது நேற்று அந்த சிறுமியோட வழக்கில் அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா, என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்கன்னு கேட்கறதுக்காக. பட் அந்த நபரை வெளியே விட்டாங்க அப்படின்றது தெரிய வருது. ஆக்சுவலாக கூட்டு கூட வர கிடையாது அப்படின்ற மாதிரி தெரிய வருது. இன்ஸ்பெக்டர் கிட்ட கேள்வி கேட்டால் நாங்கள் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றத நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டருக்கும் நம்ம ஹீரோனுக்கும் பயங்கர ஆர்கியூமெண்ட்டுங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல சமாதானப்படுத்தி ஹீரோன் அங்கேருந்து கூட்டு போயிடுறாங்க. அப்போ தான் இந்த இன்ஸ்பெக்டருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர் அதிகாரி கிட்ட இருந்து. ஹீரோன் கன் லைசன்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க இல்லையா, அதோட வெரிஃபிகேஷன் இந்த ஸ்டேஷனுக்கு தாங்க வந்திருக்குது. ஸோ இந்த போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட நீங்கள் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படின்னு உயர் அதிகாரி சொல்லவும் இன்ஸ்பெக்டரும் சரின்னு கேட்டுக்கிறாருங்க. இந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுக்கிறதுக்காக ஸ்கூலுக்கு போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வருது, கன் லைசன்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்க தானே, உங்ககிட்ட சில கேள்விகள்லாம் கேட்க வேண்டியது இருக்குது, ஸ்டேஷனுக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்க, இப்போ நான் கிளாஸில் இருக்கேன் சார், கிளாஸை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, சரி முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு இந்த இன்ஸ்பெக்டர் சொல்லிடுறாருங்க. அடுத்து ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோனுடைய கணவருக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லும்போது ஹீரோனுடைய கணவர் டென்ஷன் ஆயிடுறாரு. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஒழுங்கா ஸ்கூலுக்கு போனோமா கிளாஸ் எடுத்தோமா வந்தமான்னு இல்லாமல் எதுக்கு தேவையில்லாத ஆக்டிவிட்டிலலாம் ஈடுபட்டு இருக்க அப்படின்னு திட்டுறாரு. பேசிக்கிட்டு இருக்கும்போதே அங்கே போலீஸ்காரங்க வந்து இந்த மாதிரி உங்கள் பொண்டாட்டி கன் லைசன்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க, அதனால சில வெரிஃபிகேஷன்லாம் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கும்போது, ஏங்க என் பொண்டாட்டி கன் லைசன்ஸ் அப்ளை பண்ணால் அவளை போய் வெரிஃபிகேஷன் பண்ணுங்க, என்ன எதுக்குங்க தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோனுடைய கணவர் எந்த சப்போர்ட்டும் பண்ண மாட்டேன்றாரு. இப்போ ஹீரோனுடைய வீட்டுக்கு பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்டலாம் வந்து விசாரணை பண்ணும்போது எல்லோரும் ஹீரோனை பற்றி பாசிட்டிவாக தான் சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டட் எவிடன்ஸாக வந்து வீடியோ எடுத்து வச்சுக்கிறாங்க. பேசிக்கான வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உயர் அதிகாரி கிட்ட இந்த அப்ளிகேஷன் போதுங்க. ஹீரோனும் உயர் அதிகாரியை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. உயர் அதிகாரி ஹீரோயின் கிட்ட காரணம் கேட்கும்போது ஹீரோயின் தன்னை சுற்றி நடக்கக்கூடிய காரணத்துக்காகவும் சைல்டு அபியூஸ் இல்லை பெண்கள் மேலே அத்துமீறல் நடக்காமல் இருக்கிறதுக்காகவும் பாதுகாப்புக்காக லைசன்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் போலீஸ்காரங்க இவங்களுடைய காரணம் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணி விட்டுறாங்க. இப்போது நம்ம ஹீரோனுடைய கணவர் ஹீரோயின் மேலே செம்ம கோவத்தில் இருந்துகிட்டு இருக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னா இந்த ஒரு விஷயம் வந்து இன்டர்நெட்டில் பயங்கரமாக வைரல் ஆயிருதுங்க. மீடியாக்காரங்க இந்த ஒரு நியூஸை நல்லா ஸ்பைஸ் அப் பண்ணி விட்டுறாங்க. ஆக்சுவலாக இங்கே கன் லைசன்ஸ் வாங்குறது பிரச்சனை கிடையாது, யார் வாங்குறாங்க அப்படின்றது தான் பிரச்சனையாக இருக்குது. அதாவது ஒரு சாதாரண ஸ்கூல் டீச்சர், அதுவும் சின்ன குழந்தைங்களுக்கு கிளாஸ் இருக்கக்கூடிய டீச்சருக்கு எதுக்கு கன் லைசன்ஸ், அவங்களோட உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய அளவுக்கு யார் இருக்கா, என்ன ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்டு இந்த வீடியோ நல்லாவே வைரல் ஆக ஆரம்பிக்குது. மீடியாக்காரங்கெல்லாம் வந்து ஹீரோயின் கிட்ட பேட்டி எடுக்கிறோம், கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் எதுவும் பதில் சொல்லலை. ஹீரோனுடைய கணவரும் கோவப்பட்டு உள்ளே போயிடுறாரு. ஹீரோனுடைய அப்பாவும் பிரதரும் தான் பார்த்தீங்கன்னா மீடியாவை சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து சின்ன வயசில் நடந்த ஒரு இன்சிடென்ட்டை நினச்சி பார்க்குறாங்க. ஹீரோனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டே பார்த்தீங்கன்னா இந்திரா அப்படின்ற ஒரு அக்கா தான். ஸோ ஹீரோயின் இந்திரா அக்கா கூட ஜாலியாக விளாடுவாங்க, ஊர் சுற்றுவாங்க, எப்போதுமே ஹாப்பியாக
குட்டியா இருப்பாங்க. ஹீரோனுடைய சின்ன வயசு ஆக்டிவிட்டி எல்லாம் வந்து ஒரு ரவுடி பொண்ணு மாதிரி தான் இருக்கும். நம்மளே பார்த்தோம் இல்லையா, சின்ன வயசுல ஸ்கூலுக்கே கன் எடுத்துட்டு போன பொண்ணு தானே நம்ம ஹீரோயின். ஸோ இந்திரா கூட மட்டும் ரொம்ப க்ளோஸா ஹாப்பியா இருந்துட்டு இருப்பாங்க. இந்திராவோட அம்மா திட்டுவாங்க, இப்படி வண்டியில 2 பேரும் வேகமா போயிட்டு இருக்கீங்களே, அவ கீழே விழுந்து மூஞ்சில ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா யார் இவளை கட்டிப்பா, அது மட்டும் இல்லாம இருக்கிற பினான்சியல் சிச்சுவேஷன்ல இது வேறையா அப்படின்ற மாதிரி திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோனும் சரி இந்திராவும் சரி அடங்கி வீட்டில் உட்கார்ற பொண்ணுங்களே கிடையாது. ஜாலியா ஹாப்பியா சுதந்திரமா சுத்தக்கூடிய பெண்கள். இந்த ஒரு சிச்சுவேஷன்ல ஏரியால ஒருத்தன் பயங்கரமா கிண்டல் பண்றான். ஸோ அவங்க கூட ஒரு வாட்டி பஞ்சாயத்து ஆகுது. அவன் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் தனியா வர சிச்சுவேஷனா பார்த்து 2 பேர்த்தையுமே வந்து கடத்தி கூட்டிட்டு போறானுங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் பயப்பட மாட்டாங்க. போராடி அந்த இடத்துல இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பொண்ணு. ஆனா இந்திரா பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்த சுபாவம் கொண்ட ஒரு பொண்ணு. அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்திராவை ஈஸியா அட்டாக் பண்ணிடுறானுங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோயின் அவங்களெல்லாம் அடிச்சு போட்டுட்டு இந்திராவை பார்க்கலான்ட்டு வரும்போது வந்து பார்த்தா இந்திராவை பாலியல் வன்புணர்வு பண்ணிட்டானுங்க. ஸோ இந்திராவோடைய உடம்பெல்லாம் காயமா இருக்குது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்திராவை கூப்பிட்டுட்டு எப்படியோ வீடு வந்து சேர்றாங்க. இப்போ இந்திராவோடைய அம்மா கிட்ட ஹீரோனுடைய அப்பா வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க, அவனை என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்திராவோடைய அம்மா கம்ப்ளைண்ட் எல்லாம் ஒன்றும் வேண்டான்றாங்க. என் பொண்ணோடைய விஷயம் வெளியே வந்தது அப்படின்னா எனக்கு இன்னொரு பொண்ணு இருக்கா, அவளோட வாழ்க்கையும் நான் பார்க்கணும், அதனால தயவு செஞ்சு இதை இத்தோட விட்டுருங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம், என் பொண்ணுக்கு உதவி பண்ணுறேன்னு தயவு செஞ்சு இனிமேல் இந்த கேஸை எடுக்காதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோனுடைய அப்பா கிட்ட இந்திராவோடைய அம்மா ப்ராமிஸ் வாங்கிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து இந்திரா கிட்ட நீ ஒன்றும் கவலைப்படாத, அப்பா போலீஸ் தான், அப்பா கிட்ட பேசி அவனுக்கு தண்டனை வாங்கி தந்துடலாம் அப்படின்னு பேசி வச்சுட்டு வந்து பார்க்கும்போது நம்ம இந்திரா பார்த்தீங்கன்னா தற்கொலை பண்ணி இறந்து போயிடுறாங்க. ஸோ குடும்பமே பார்த்தீங்கன்னா இடிஞ்சு போயிடுது. நம்ம ஹீரோனுடைய அப்பா கிட்ட ஹீரோன் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க, விடக்கூடாதுப்பா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஹீரோனுடைய அப்பா சொல்கிறாரு, இந்திராவுடைய அம்மா என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கிட்டாங்கம்மா, அதனால தான் நான் எந்த ஆக்ஷனும் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோனுக்கு செம்மக்கம் வருது. ப்ராமிஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னா ஒரு பொண்ணுக்கு அநீதி நடந்தும் நீங்கள் கண்டுக்காமல் இருப்பீங்களா, இனிமேல் என்கிட்ட பேசிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருந்து நம்ம ஹீரோனுடைய அப்பா கிட்ட பேசாமல் போனது தான் கிட்டத்தட்ட 16 வருஷமாக நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட பேசுறதே இல்லைங்க. கன் லைசன்ஸுக்கான காரணம் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைசன்ஸோட அப்ளிகேஷனை கேன்சல் பண்ணிட்டாங்க இல்லையா. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த வெள்ளை சட்டை ஸ்ட்ரைட்டாக வீடு பூந்து அந்த பொண்ணோடைய அம்மா கழுத்தில் கத்தியை வச்சு மிரட்டுறான், என்னை ஏதாவது பண்ணணும்னு நினச்சான்னு வையன் இவ சங்க எடுத்துருவேன், ஆம்பளை பெருசு சிறுசெல்லாம் எனக்கு தெரியாது, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நீ பொட்டச்சி உன்னால் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு வார்த்தைகளை ரொம்ப ஷார்ப்பாக பயன்படுத்தி அசால்ட்டாக மிரட்டிட்டு போகிறான். ஹீரோயின் செம்ம டென்ஷனில் இருக்காங்க. ஹீரோனுடைய பிரதரே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு யோசனை வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு விஷயத்தை நம்மளால் பண்ண முடியாது வராது அப்படின்னு முடிவெடுத்துட்டோம்னா அந்த விஷயத்தை பற்றி நம்ம நினைக்கவே கூடாது, இல்லை அந்த விஷயம் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டோம்னாலும் அதை பற்றி நம்ம கவலையே படக்கூடாது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. என்ன கைஸ் எஸ்டிஆர் மாதிரி பேச வச்சுட்டாங்க. ஹீரோனுடைய அப்பா ஹீரோனுடைய பிரதர் கிட்ட வந்து நீ அவளுக்கு சப்போர்ட்டாக மட்டும் இரு, மற்ற எல்லாத்தையுமே அவளே பார்த்துப்பா அப்படின்னு ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆளாக தான் ஹீரோனுடைய அப்பாவும் இருக்கிறாருங்க. இப்போ என்னுடைய ப்ரொஃபஷன் தானே ப்ராப்ளம், நான் ஸ்கூல் டீச்சர் அப்படின்றதுனால தானே கன் லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணுறீங்க, நான் அந்த ப்ரொஃபஷனை விட்டு வெளியே வந்து போராடுனா எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. அதாவது ஹீரோயின் வந்து ஸ்கூல் டீச்சராகவும் சமூக நல ஆர்வலராகவும் இருக்கிறதுனால தான் பிரச்சனை, வெறும் சமூக நல ஆர்வலராக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கம்ப்ளீட்டாக சமூக நல ஆர்வலராக மாறுறாங்க. ஸ்கூலில் வேலையை ரிசைன் பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஹீரோனை ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஹீரோயின் அவங்க பிரதர் மூலமாக வந்து கோர்ட்டில் கேஸ் கொடுக்குறாங்க, எனக்கு கன் லைசன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 2 தரப்பில் வந்து வாதாடப்படுது. ஒருத்தவங்க வந்து ஹீரோனுக்கு வந்து கன் லைசன்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்ற முறையில் வந்து வாதாடிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனுடைய பிரதர் வந்து சொசைட்டியில் நடக்கக்கூடிய அநியாயங்கள், ஸோ அந்த அநியாயத்துக்காக ஒரு பெண் கிட்ட வந்து கன் இருக்கிறதுல என்ன தப்பு இருக்குது, அதனால கன்னு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வாதாடுறாரு. 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் கன் லைசன்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் ஏன் வந்து கன் லைசன்ஸை வந்து ரிஜெக்ட் பண்ணுறீங்க, கன் லைசன்ஸ் கொடுக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் வந்து ஹீரோனுடைய பிரதர் வந்து வாதாடிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்காக 18 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா இவங்களுக்கு கன் லைசன்ஸ் கொடுத்து கன்னையும் கொடுக்கணுமா, இதுக்கு பின்னாடி எவ்வளோ ஆபத்து இருக்குது தெரியுமா, ஏன் கன்னை தான் வச்சுக்கணுமா, ஒரு சேஃப்டி பின்னு வச்சுக்க கூடாதா, பெப்பர் ஸ்ப்ரே வச்சுக்க கூடாதா அப்படின்ற மாதிரி கேட்க அப்போ ஹீரோனுடைய பிரதர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இந்த மாதிரி தான் ஒரு பொண்ணு வந்து சேஃப்டிக்காக ஒரு பட்டன் கத்தி வச்சுருந்துருக்குது, அந்த பொண்ணை ஒரு எஸ்ஐ வந்து நீ பிட் பாக்கெட் அடிக்கிறவ அப்படின்னு சொல்லி ரோட்டில் வச்சு அசிங்கப்படுத்தி அந்த பொண்ணு இப்போ வரைக்கும் அதுலேருந்து மீண்டு வராமல் இருக்கா அப்படின்னு சொல்ல, அப்படியா இந்த நியூஸ் எனக்கு தெரியாது, யார் அது, உடனே அவங்களுக்கு ஒரு சம்மன் அனுப்புங்க அப்படின்ற மாதிரி ஜட்ஜ் ஆர்டர் பண்ணுறாங்க. அண்ட் இந்த வழக்கையும் பார்த்தீங்கன்னா அடுத்த ஹீரிங்க்கு தள்ளி வைக்கிறாங்க. இப்போ ஹீரோயின் கோர்ட்டை விட்டு வெளியே வரும்போது ஒரு கும்பல் வழிமறைக்கிறாங்க. இவங்கெல்லாம் இந்த வெள்ளை சட்டையோட ஆட்கள் அப்படின்னு பார்த்தா இல்லை, அவங்க வந்து இல்லீகலாக கன்னெல்லாம் வியாபாரம் பண்ணக்கூடிய ஆட்கள். நீங்கள் எதுக்கு கன்று வேணும்னு கோர்ட்டுக்கெல்லாம் போகிறீங்க, நம்மக்கிட்ட கேட்டால் நம்ம தரப்போகிறோம் அப்படின்னு சொல்ல, நான் வந்து கன்று வேணும்னு கோர்ட்டுக்கு போகல, லைசன்ஸ் வேணும்னு தான் கோர்ட்டுக்கு போகிறேன், ரொம்ப நன்றி அப்படின்ட்டு ஹீரோன் அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போ ஒரு பொண்ணு பட்டன் கத்தி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை ரோட்டில் வச்சு அசிங்கப்படுத்தினாங்களே எஸ்ஐ, அந்த எஸ்ஐக்கு பார்த்தீங்கன்னா சம்மன் போகுது. உடனடியாக அந்த சம்மனை எடுத்துட்டு இவங்க கோர்ட்டில் ஆஜராக வேண்டியதாக இருந்துட்டு இருக்குங்க. அங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி டிப்ரெஷன்லேயே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க.
ஹீரோனுக்கு ஹீரோனுடைய கணவர் சப்போர்ட் பண்ணல, ஹீரோனுடைய மாமியார் தான் கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த ஹீரோயினுக்கு கோர்ட்டுக்கு வராங்க. கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் ஹீரோனுடைய அந்த அக்கா இந்த இந்திரா அப்படின்றவங்களுக்கு அநியாயம் நடந்தது இல்லையா, அதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களோட இன்ஸ்டண்ட்டை பற்றி பேசும்போது அந்த இன்ஸ்டண்ட்டே போய் அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி அநீதியெல்லாம் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்திராவோடைய அம்மாவை கூண்டில் ஏற்றி கேள்வி கேட்கும்போது அவங்க இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோனுடைய பிரதர் பார்த்தீங்கன்னா இந்திராவோடைய டைரி எடுத்துகிட்டு வந்து இந்திராவே அவங்களுக்கு நடந்த அநியாயத்தை டைரியில் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, இந்த டைரியில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி இந்திராவோடைய அம்மா கிட்ட கேட்க, எனக்கு எழுத படிக்கலாம் தெரியாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என் பொண்ணுக்கு அந்த மாதிரிலாம் இது நடக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோனுடைய பிரதர் துருவி கேள்வி கேட்க நம்ம இந்திராவோடைய அம்மா ஒத்துக்கிறாங்க. ஆனால் ஒத்துக்கிட்டு நீதி சட்டம் எல்லாமே பெரிய பெரிய ஆட்களுக்கு மட்டும்தான் பொருந்தும், எங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் யாரும் சப்போர்ட்டுக்கு கூட வரமாட்டாங்க. பட் என் பொண்ணுக்கு அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது பாதுகாப்பு சம்மந்தமாக ஏதாவது ஒன்று இருந்துருந்துச்சுன்னா என் பொண்ணு இந்நேரம் நம்ம கூட உயிரோட இருந்திருப்பா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து ஹீரோயின் லைசன்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்கன்ற விஷயத்த சொல்லிட்டு இப்போது ஹீரோனுடைய அப்பாவை கூண்டில் ஏற்றி கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது எதிர்த்தரப்பு லாயர் பார்த்தீங்கன்னா ஹீரோனுடைய அப்பாவை இவங்க ஹீரோனுடைய ஒரிஜினல் அப்பாவே கிடையாது, பயாலஜிக்கல் ஃபாதரே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல அவர் ஒரு மாதிரி திணறாரு. ஹீரோனுடைய அப்பா இது சொல்ல வேண்டிய டைம் தான், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, ஆமாங்க நான் அவளோட பயாலஜிக்கல் ஃபாதர் கிடையாது, பட் அவளை எந்த சூழ்நிலையில் நான் தத்தெடுத்து வளர்த்தேன் அப்படின்றத நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கணவன் அவனுக்கு பெண் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கணவனும் கணவனுடைய அம்மாவும் அந்த குழந்தைக்கு கள்ளிப்பால் ஊற்றி கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணியிருந்திருக்காங்க. மனைவி தடுக்க வந்திருக்காங்க, மனைவியை தள்ளி விட்டு கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நேரம் பார்த்து போலீஸ் ஸ்டேஷனில் இருந்த நம்ம ஹீரோனுடைய அப்பாவுக்கு கால் வந்திருக்கு. அடிச்சு பிடிச்சி அந்த இடத்துக்கு போகவும் கணவனும் அந்த மாமியார் ஓடி போயிட்டாங்க. குழந்தைய பெற்ற அம்மா இறந்து போயிட்டாங்க. அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா அரை உசுரும் குறை உசுருமா இருக்குது. அதை எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி எப்படியோ அந்த குழந்தையோட உயிரை காப்பாற்றிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய வளர்க்கலாம்னு முடிவெடுத்து நம்ம ஹீரோனுடைய அப்பா அந்த குழந்தைய வளர்த்ததா வந்து இங்கே ஜட்ஜுக்கிட்ட சொல்கிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஹீரோயின் இத்தனை வருஷம் எப்படிப்பா நான் பண்ணுற கொடுமையெல்லாம் தாங்கிட்டு இது நாள் வரைக்கும் நான் உங்களுடைய பயாலஜிக்கல் பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லாமையே இருந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்ல, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குமா, பிடிச்சவங்க எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாலும் நம்ம தாங்கிப்போம் அப்படின்ற மாதிரி ஹீரோனுடைய அப்பா சொல்ல ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுறாங்க ஹீரோயின். இப்போ அரசியல்வாதிகள்லாம் வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோனை அவங்க பக்கம் எடுத்து அரசியல் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் யார் பக்கமே சாய மாட்டேன்றாங்க. ஹீரோனுடைய அப்பாவும் ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுறாரு. 16 வருஷத்துக்கு முன்னாடி இந்திராவோடைய வழக்கில் பேச மாட்டேன்ட்டு போன பொண்ணு இப்போ நம்ம கூட பேசுகிறாள் அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தாலும் இப்போ இந்த வழக்கு வந்து இழுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வந்து ஆஜராகிறாரு. இந்த மினிஸ்டர் கிட்ட ஹீரோன் ஒரு கேள்வி கேட்குறாங்க. கோர்ட்டில் வச்சு உங்களை அரைஞ்சிட்டேன்னா என்ன சார் ஆகும் அப்படின்னு கேட்க, 3 வருஷம் சிறை தண்டனை கொடுப்பாங்க, அப்புறம் ஃபைன் போடுவாங்கம்மா அப்படின்னு சொல்ல, சரி சார் நான் இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு தயாராக இருக்கேன், பட் நான் உங்களை அரைஞ்ச அவமானம் உங்களை விட்டு போகுமா அப்படின்னு கேட்டா, போகாதுமா என்னை தூங்கவே விடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அதே தான் சார் ஒரு பொண்ணுக்கு வன்புணர்வு நடக்கும்போது அந்த பொண்ணுக்கு எப்படி சார் இருக்கும், இதே மாதிரி தானே சார் இருக்கும். குற்றவாளிக்கு தண்டனை கிடைச்சிட்டா கூட பரவாயில்ல, தண்டனை கிடைக்காம அது வருஷ கணக்கில் இழுத்துட்டே போச்சுன்னு வைங்களேன், அந்த பொண்ணோட மனநிலை எந்த மாதிரி இருக்கும்னு நினச்சி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிறைய வழக்கிலேயே பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து கன்று பயன்படுத்தலாம், அதுக்கான லைசன்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் யாரும் அதை பற்றி கேர் பண்ணல. ஏன்னா கன்னோட விலை 1,30,000 ரூபாய் கிட்ட வருது. சாதாரண பெண்கள் எப்படி கன்று பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே மூடிட்டாங்க. அதுக்கான எந்த ஸ்டெப்புமே எடுக்கவே இல்லை. ஸோ ஒரு பொண்ணுக்கிட்ட ஒரு சுச்சுவேஷனில் கன் இருந்ததுன்னா அது எவ்வளோ ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா அது முடியாது அப்படின்ற மாதிரி மினிஸ்டர் சொல்கிறாரு. அப்போ பெண்களுக்கான ஆட்சியை கிரியேட் பண்ணி கொடுங்க அப்படிங்கும்போது அது முடியும். பெண்கள் காலேஜ், பெண்கள் ஸ்கூல், பெண்கள் பஸ்ஸு, பெண்கள் ஹாஸ்டல் அப்படின்னு பெண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை என்னால் உருவாக்கி தர முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மினிஸ்டர் கிளம்பிடுறாரு. பட் இப்போ 2 பக்கமே ஆர்குமெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜட்ஜ் என்ன முடிவு கொடுக்குறாங்க அப்படின்னா, இவங்க சொல்கிற பாயிண்ட் எல்லாம் உண்மைதான். ஒரு பெண்கிட்ட வந்து ஒரு ஆயுதம் இருந்ததுன்னா அதை அவங்க வந்து சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்காக கன் லைசன்ஸ் எல்லாம் கொடுத்து எல்லார் கையிலையும் கன்று கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஊரோடைய நிலைமை என்ன ஆகுறது? சீக்கிரம் கன் கலாச்சாரம் வந்துடும், அப்புறம் ஊரே வந்து சுடுகாடாக மாற வேண்டியதுதான். அதனால் என்னால் உனக்கு கன்னெல்லாம் கொடுக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணி விட்டுறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த தப்பெல்லாம் பண்ண வெள்ளை சட்டை இருக்கிறார் இல்லையா, அவர் சுதந்திரமாக வெளியே தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் இவர் தான் வந்து சின்ன வயசில் இந்திராவுக்கு நடந்த அநீதிக்கு காரணமும் இப்போ ஒரு சின்ன குழந்தைக்கு நடந்த அநீதிக்கு காரணமும் அப்படின்னு தெரிஞ்சு அந்த வெள்ளை சட்டையோட அம்மாவே பார்த்தீங்கன்னா அவனோட சேஃப்டிக்காக கன் ஒன்று வீட்டில் வச்சுருந்துருக்கான், அதை எடுத்து போட்டு தள்ளிடுறாங்க. பட் இவன் பிஸ்னஸ் மேன், இவனோட உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் கன் லைசன்ஸ் வாங்கி கன்னெல்லாம் வச்சிருந்துருக்கான். பட் ஏன் வந்து ஹீரோனுக்கு கன்று தரலை அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா. ஹீரோயின் மேபி இண்டிவிஜுவலாக போய் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒருத்தங்கனால ஆபத்து இருக்குது, எனக்கு கன் லைசன்ஸ் வேணும் அப்படின்னு அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா கிடச்சிருக்கும். பட் இவங்க வந்து அவங்களுக்கு அநீதி நடக்குது, இவங்களுக்கு அநீதி நடக்குது, அதனால் எனக்கு கன் லைசன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக கேட்குறாங்க இல்லையா. ஸோ ஜென்ரலாக யாருக்குமே வந்து லைசன்ஸ் எல்லாம் கொடுத்துட முடியாது. அப்புறம் கன் கலாச்சாரம் வந்துடும், அப்புறம் ஊரே சுடுகாடாக மாறிடும்.
2023 வெள்ளானப்பட்டியில் ஒரு பொண்ணு ஸ்கூலுக்கு ரெடியாகி போகிறதுக்கு முன்னாடி அவளோட ஜாமெட்ரி பாக்ஸ் எடுக்கிறா. இன்னைக்கு உன்னோட கணக்கு பரிச்சையே இல்லையே அப்படிங்கும்போது ஜாமெட்ரி பாக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய காம்பஸையே கன்று மாதிரி என்னோட ஆபத்தான சுச்சுவேஷனில் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லாமல் சொல்லிட்டு அவள் ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறா. இதோட இந்த படம் முடியுது. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க கைஸ். எனக்கு என்ன தோணுது அப்படின்னா ஜட்ஜ் எடுத்த முடிவு சரின்னு தான் தோணுது. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், உலகத்திலேயே ரொம்ப மோசமான ஆபத்தான ஆயுதமே மனித மூளை அப்படின்னு சொல்லிட்டு. லைசன்ஸ் எல்லாம் வாங்கி கன்று கைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க எதுக்காக வாங்கினாங்க அப்படின்றத மறந்துட்டு பர்சனல் வெஞ்சன்ஸுக்காக பயன்படுத்த ஆரம்பிச்சாங்கன்னா எத்தனை பேர் சாவாங்க? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தன் லைசன்ஸோட கன்னை வாங்குறான், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஸ்கூலுக்குள்ள போகிறான், பார்க்குற குழந்தைங்களையெல்லாம் பட்டுன்னு ஷூட் பண்ணுறான். அந்த குழந்தைங்களுக்கு எதுக்கு சுட்டான்னு தெரியாது, சுட்டவன் எதுக்கு அந்த இடத்துக்கு வந்து சுட்டான்னு தெரியாது. கடைசியில் அவனும் தன்னை தானே ஷூட் பண்ணி செத்து போயிடுறான். இது அடிக்கடி அமெரிக்காவில் நடந்துட்டு இருக்கு. அது இங்கே வேண்டாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொருத்தங்களுடைய கருத்தும் மாறுபடும். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். Love you guys. Take care and cheers.